ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு க்யூப் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிலனா, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் பண்ணாமல் உங்களால் பர்ஃபெக்டாக க்யூபை சால்வ் பண்ண முடியும். அதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லேயர் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் எப்படி இருக்கும்னு வந்து நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா இது எல்லாமே மேட்ச் ஆகிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்யூபை களைச்சி எடுத்துக்கணும். வாங்க நம்ம களைச்சிடுவோம். ஓகே, நம்ம க்யூபை களைச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு பீஸுக்கு போகலாமா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி சேர்க்கணும். ஒயிட் கலர் கிராஸ். இது வந்து கிராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இது ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்டணுன்னா இது எப்படி தான் கைஸ் இருக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதோ அந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற இந்த ப்ளஸ்ஸோட சேர்ந்த பீஸ் எல்லாமே அதோட கலரோட மேட்ச் ஆகிருக்கும். இந்த எட்ஜஸில் ஒயிட் இருக்குது, அப்புறம் க்ரீன் இருக்குது. இந்த க்ரீன் வந்து இந்த க்ரீன் சென்டரோட வந்து மேட்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லா பக்கம் சால்வ் பண்ணோம். அதுதான் ஒயிட் கிராஸ். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக களைச்சி எடுத்துட்டேன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட்டோட சேர்ந்து ஜாயின் ஆயிருந்ததுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேஸ். நம்ம வந்து ஒயிட்டோட ஜாயின் ஆயிருந்ததுன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த பீஸ் வந்து எங்கே போகணும்னு திருப்பி பார்த்தோன்னா தெரியும். இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா இல்லை, அதாவது இங்கே ஆரஞ்சு இருக்கணும்னா இங்கே ஆரஞ்சு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சென்டர் கேப்பும் ஆரஞ்சில் வரணும். இந்த இடத்துல நமக்கு ஆரஞ்சு இருக்கா இல்லை, ரெட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளூ இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்காது. இப்போது நமக்கு வந்து ஆரஞ்சு வந்துருச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ், உங்களுக்கு வர ஒரு ஃபஸ்ட்டு கேஸ். அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து நம்ம போட வேண்டிய ஸ்லாட், அதாவது இதை வந்து நம்ம இந்த இடத்துல போடணும். ஏன்னா இங்கே வந்து ரெட்டு அப்புறம் ஒயிட் இருக்கா, அதே மாதிரி இங்கே ரெட்டு அப்புறம் ஒயிட் இருக்குது. அதாவது இந்த பீஸ் வந்து நமக்கு இங்கே தான் போகும். அதை முதல்ல நீங்கள் மேலே போடணுன்னா இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்துச்சுன்னா இங்கே மேலே கொண்டு போகணுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த பீஸ், அதாவது நம்ம போட வேண்டிய பீஸ் வந்து எந்த ஸ்லாட்டுக்கு, அதாவது இந்த இடத்துக்கா இங்கேயா ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கே ஈஸியாக மேலே போகுதுன்னு பார்க்கணும். நம்ம இப்படி திருப்பினோம்னா இந்த இடத்துக்கு தான் ஈஸியாக போகுது. அப்போன்னா நம்ம வந்து இந்த பீஸை எந்த ஸ்லாட்டுக்குள்ளே போடணுமோ அந்த ஸ்லாட்டை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லாட்டை வந்து நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் அந்த பீஸை மேலே ஏற்றுறேன், மறுபடியும் இருந்த பொசிஷனுக்கே கொண்டு போயிடுறேன். நமக்கு வந்து அந்த ஸ்லாட் நம்ம இங்கே இருந்த பீஸை நம்ம வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். சரி வாங்க அடுத்த பீஸுக்கு போயிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் கூட கிடைக்கலாம். அதாவது எப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒயிட் சைடில் வந்து கிராஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்னா எல்லோ சைடை ஃபேஸ் பண்ணி ஒரு ஒயிட் எட்ஜ் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கலர் இருக்குல்ல, அதாவது இந்த க்ரீன் கலரோட வந்து நம்ம இந்த இடத்துல க்ரீன் வர மாதிரி பார்த்துக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் திருப்புறேன், க்ரீன் வருதா இல்லை. இப்போ இந்த பக்கம் திருப்புறேன், க்ரீன் வருதா இல்லை. இந்த பக்கம் திருப்புறேன், க்ரீன் வந்துருச்சா. இப்போ க்ரீன் வந்த உடனே நீங்கள் வந்து அப்படியே இது மேலே திருப்பிடணும். அப்படியே 2 டைம் அப்படியே மேலே திருப்பினீங்கன்னா கரெக்டாக போய் ஜாயின் ஆயிடும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நமக்கு வேறு மாதிரி கேஸ்லாம் கூட வரும். எப்படின்னா இது இந்த மாதிரி அதே இடத்துல இல்லைனா வேறு இடத்துல திரும்பி இருக்கிறது தான். அதே இடத்துல ஒரு வேளை திரும்பி இருக்குன்னா இது இந்த மாதிரி இது வந்து நமக்கு இப்படி திரும்பி வரணும். இந்த எட்ஜு வந்து இப்படி திரும்பி வரணும். அது வந்து நமக்கு இப்படி வந்திருக்கு. இதை வந்து நம்ம திருப்பணும்னா அதுக்கு ஃபார்முலாவில் எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் அப்ளை மாதிரி இது வெளியே எடுக்கிறீங்க. இப்போ வந்து இது எங்கே போகும், ஈஸியாக இந்த இடத்துக்கு தானே போகும். அதாவது இந்த பீஸ் வந்து இந்த இடத்துக்கு போகும் ஈஸியாக. அப்படின்னா இந்த ஸ்லாட்டை வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதை வந்து இங்கே மேலே ஏற்றிட்டோம்னா அப்புறம் நம்ம எப்போ போல் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான கிராஸை வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ கிராஸ் முடிச்சிட்டோமா, அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ கைஸ், இதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. கேட்குறதுக்கு தான் ஹைட் அண்ட் சீக்கா, என்னடா அது வித்தியாசமாக சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க.
இருக்கிறதுலே ஈஸியான க்யூப் ஃபார்முலா அது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு பீஸை வந்து இங்கே கீழே சேர்க்கணுன்னா அதை முதல்ல இப்படி ஆப்போசிட் சைடில் இந்த ஒயிட் வந்து இங்கே தெரியாது. நம்ம வந்து இதை தானே கீழே கொண்டு போக போகிறோம். ஆனால் இந்த ஒயிட்டு தான் இப்படி கீழே போய் இங்கே நிற்கும். அப்படின்னா அந்த ஒயிட் நமக்கு தெரியாத மாதிரி இப்படி ஒழிச்சு வச்சுக்கணும். இப்படி ஒழிச்சு வச்சுட்டு அந்த நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்லாட்டை இங்கே தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சதை மறுபடியும் வெளியே எடுத்து உள்ளே சேர்க்கறது தான். அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா கைஸ். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை பார்த்துடலாம். நம்ம வந்து ஒரு அதாவது இந்த கார்னர்ஸில் சேர்க்கணுன்னா நமக்கு வந்து நிறைய கேசஸ் வரும். நான் அதில் வந்து ஒரு சில கேஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா சில கேஸ்லாம் சிமிலராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து இதோ இந்த பீஸை வந்து அதாவது ஒயிட்டு ரெட்டு க்ரீனு, இதோ இந்த பீஸ் ஒயிட் ரெட் க்ரீன், ஒயிட் ரெட் க்ரீனை நம்ம வந்து எங்கே சேர்க்க போகிறோம்? இதோ இங்கே சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த பீஸை அதாவது இந்த ஒயிட் ரெட் க்ரீன் இருக்க பீஸை இது எங்கெங்கே ஃபேஸ் பண்ணியிருக்க, ஒரு வேளை இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. மேலே ஃபேஸ் பண்ணியிருந்தா ஒரு வேளை இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுக்கு தனியாக ஃபார்முலாவில் இல்லை கைஸ். இந்த இதுக்கு ஃபார்முலாவில் இல்லை, அது ஒரு லாஜிக், அவ்வளோதான். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதுவே இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து இப்போது நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம இங்கே கீழே சேர்க்க போகிறோன்னா இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்படின்னா இதை வந்து நம்ம ஒழிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இது ரைட் சைடு இருக்குது, இது வந்து லெஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க, இது வந்து ரைட்டுன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு ரைட் சைடு இருக்குது. இப்போ இந்த பீஸ் நமக்கு கீழே சேர்க்க வேண்டிய பீஸ் வந்து இப்போ ரைட் சைடில் இருக்குது. இந்த பீஸை நம்ம இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுக்கிறோம் லெஃப்ட் சைடில். இப்போ ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் ஒழிக்கணும், லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் ஒழிக்கணும். இப்படி ஒழிச்சு வச்சிட்டோமா இந்த பீஸ் இங்கேயே பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டு தான் நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்லாட். இந்த சேர்க்க வேண்டிய ஸ்லாட்டை நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பீஸ் எங்கே இருந்துச்சு, நம்ம ஒழிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துச்சா, இங்கே இருக்க ஸ்லாட்டை வந்து நம்ம இங்கே கொண்டு போகணும். அதாவது என்ன பண்ணணுமா, இங்கே இருந்த ஸ்லாட்டை வந்து நம்ம ஆல்ரெடி அது இருந்த பிளேஸுக்கு கொண்டு போயிட்டோமா, அப்புறம் நம்ம ஒழிச்சு வச்சதை மறுபடியும் திரும்பி எப்போ போல் கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் அது கீழே இறக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பீஸ் சேர்ந்துருச்சு. இதோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் இந்த பக்கம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற கேஸ் வந்து உங்களுக்காக காட்டுறேன் நான். அதாவது எப்படின்னா இது வந்து இப்போ கீழே வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதாவது இது வந்து இந்த ஒயிட் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ இது லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் ஒழிச்சோம், ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் ஒழிச்சு வச்சோம். அதே மாதிரி இது லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இங்கே கொண்டு போகணும். அதனால் இதை வந்து நம்ம ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க பீஸை ரைட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்லாட்டை மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இந்த ஒழிச்சு வச்ச பீஸை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து இதை கீழே இறக்கணும்னா இந்த பீஸு சால்வ் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கேஸ் கூட வரும். எப்படின்னா இது எப்படி, அதாவது மேலே ஃபேஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து அதே மாதிரி இதை வந்து இப்போ நீங்கள் கீழே சேர்க்கணும்னு சும்மா டம்மி மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து இதை வந்து ஒயிட்டுன்னு சும்மா நினச்சி இந்த பீஸை வந்து நம்ம இந்த இடத்துல போடணும். அதாவது எப்போ போல் இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கிறோம், இந்த ஸ்லாட்டை மேலே கொண்டு வரோம், மறுபடியும் ஒழிச்சு வச்சதை வெளியே கொண்டு வரோம், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறோம். மறுபடியும் அதே மாதிரி இந்த இடத்துல சும்மா இருக்கிறத வந்து நம்ம மேலேருந்து மறுபடியும் கீழே கொண்டு வரோம். இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், அதாவது ஒழிச்சு வைக்கிறோம், இதை மேலே ஏற்றுறோம், இதை திருப்பி வெளியே கொண்டு போகிறோம், அதுக்கப்புறம் அது கீழே இறக்குறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து மேலே வந்துடும். மேலே இருந்தால் அதாவது மேலே வந்து இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இப்படி இருந்த பீஸ் அதாவது ஒயிட் மேலே இருந்த பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ போல் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா லெஃப்ட் சைடுக்கு எப்படி போடும், ரைட் சைடுக்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி. இது வந்து இப்படி லெஃப்ட் சைடு போட்டு அதாவது லெஃப்ட் சைடு தள்ளி விட்டு மறைச்சி வச்சுட்டு இந்த ஸ்லாட்டை மேலே தூக்கிட்டு ஆல்ரெடி நம்ம அந்த பக்கம் ஒழிச்சு வச்சதை வெளியே கொண்டு வந்துட்டு இதை வந்து கீழே இறக்கிடணும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சா. அடுத்து இதோ இந்த மாதிரி கேஸ்லாம் வரலாம். கீழே அதாவது நமக்கு ஒயிட் வந்து இங்கே ஃபேஸ் ஆகிருக்கு, நம்ம சேர்க்க வேண்டிய பீஸ் இந்த இடத்துல இல்லை, அதுக்கு பதிலாக இது இங்கே இருக்குது. இது இங்கே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பீஸை திருப்பணும். அதுக்கு தனி ஃபார்முலா இல்லை, அதுக்கும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. க்யூபு சால்வ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறையா மூளை இருக்குது.
அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுறாங்க, மேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸினா அது கியூப் சால்வ் பண்ணுறது மட்டும்தான். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி கேஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம சேர்த்துட்டு இருக்க பீஸ், அதாவது நம்ம சேர்த்துட்டு இருக்க கலர், இது இந்த ஃபஸ்ட் லேயரோடு சேர்த்தி நம்ம சேர்த்துட்டு இருக்க கலர் வந்து இங்கே இருக்குது. நம்ம சேர்த்துட்டு இருக்க கலர் வந்து கீழே இருக்க மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரமாக அது கீழே தானே வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி இது கீழே வச்சுக்கிட்டு இந்த பீஸ் வந்து நமக்கு இப்போ கீழே போகணும். இந்த பீஸ் நமக்கு கீழே போனோன்னா நம்ம இதை மறுபடியும் வெளியே எடுக்கணும். இந்த பீஸை வந்து நீங்கள் இப்படி வச்சு இந்த பீஸை உள்ளே தள்ளி நீங்கள் இதை வெளியே எடுத்துக்கலாம். இல்லை இப்படி வச்சு இந்த பீஸை இங்கே உள்ளே தள்ளி நீங்கள் எப்படி வேணால் வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் குறையும். ஏன்னா உங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது இப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஒயிட்டை இந்த பக்கம் இப்படியே மொத்த க்யூபையும் திருப்பி இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க. மறைச்சி வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ கீழே சேர்க்கணும். இதை கீழே சேர்த்தோம்னா இது வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த பக்கம் ஒழிச்சு வைக்கிறேன். இது ஒயிட்டுன்னு நினச்சிட்டு இந்த பக்கம் ஒழிச்சு வைங்க. ஒயிட்டுன்னு நினச்சிட்டு ஒழிச்சு வச்சுட்டேன். இந்த ஸ்லாட்டை மேலே தூக்கிட்டேன். இதை வந்து இந்த பக்கம் ஒழிச்சு வச்சதை வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே தள்ளிட்டேன்னா அப்புறம் நமக்கு போன டைம் என்ன கேஸ் வந்துச்சோ அந்த கேஸ் வந்துச்சு. அந்த கேஸை வந்து நம்ம எப்போ போல் இப்படி ஒழிச்சு வச்சு இப்படி பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பீஸ் இங்கே வந்துடும். மறுபடியும் இன்னும் ஒரு டைம் பண்ணோம்னா அவ்வளோதாங்க கேஸ், சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் சைடில் இது இப்படி நம்ம வந்து இந்த பீஸ் வந்து இங்கே இருக்கிறது பார்த்தோமா, இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து இப்போ வந்து நமக்கு இது வந்து லெஃப்ட் சைடில், அதாவது லெஃப்ட் சைட்லாம் அப்படி இல்லை, அது வந்து நமக்கு இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோமா, இந்த டைம் வெளியே வந்துருச்சா, அது வெளியே வர வரைக்கும் நீங்கள் அப்படியே பண்ணுறங்க. இங்கே இருக்க பீஸத்துக்கு இங்கே போடுங்க, மறுபடியும் வரலைன்னா இங்கே இருக்க பீஸத்துக்கு இங்கே போடுங்க. இங்கே வந்துருச்சா நமக்கு, அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒழிச்சு வச்சு வெளியே இழுத்து கீழே இறக்கியாச்சு. ஒழிச்சு வச்சிட்டோம், மேலே ஏற்றுறோம், இந்த பக்கம் தள்ளுறோம், கீழே இறக்குறோம். ஒழிச்சு வச்சிட்டேன், இந்த பக்கம் மேலே ஏற்றிட்டேன், ஒழிச்சு வச்சது வெளியே கொண்டு வந்துட்டேன், கீழே இறக்கிட்டேன். அவ்வளோதான். அதாவது நமக்கு எப்படி வந்துருச்சுன்னா இது இந்த மாதிரி வந்து நின்றுச்சு. நம்ம 2 டைம் பண்ணி முடிச்சோன்னையும் இதை வந்து நம்ம எப்போ போல் இதை ஒழிச்சு வச்சுட்டு இதை மேலே ஏற்றிட்டு, அதாவது நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்லாட்டை மேலே ஏற்றிட்டு மறுபடியும் அந்த ஸ்லாட்டுக்கே திரும்ப கொண்டு வந்துட்டு கீழே இறக்கிடணும். அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த ஃபஸ்ட் லேயர் இந்த வீடியோவும் முடியுது. நம்ம ஃபஸ்ட் லேயரையும் சேர்த்து முடிச்சிட்டோம். உங்களை இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Rapid Cubers Tamil. Bye guys. அப்படியே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. பார்த்தீங்கன்னா 7.2% தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.